காரணத்தினால் திமுக மற்றும் பலர் தான் அவர் வந்து அந்த மற்றும் பலர் யாரு? திமுகன்னு சொல்றீங்க, ஏன் உங்க வாயில அதிமுக வர மாட்டேங்குது, ஏன் பாஜக வர மாட்டேங்குது? மற்றும் பலர்னா அந்த XRY யாரு? அப்ப திமுக மட்டும் தான் நீங்க முன்னாடி நிறுத்தீங்கன்னா, அரசியல் தெரியாத ஒரு கூட்டம், சினிமா மாயையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு தாவேகா வந்து வெற்றி பெற வச்சிருக்கு. உங்க கட்சியில ரசிகர்களா இருந்தவங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க, கொள்கை கோட்பாடை பற்றி தெரியாதவங்க, மாநில சுயாட்சி பற்றி தெரியாதவங்க, மாநில உரிமையை பற்றி தெரியாதவங்க, மதம் சார்ந்து சாதி சார்ந்து எதுவுமே தெரியாதவங்க இன்றைக்கு வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாளைக்கு அவங்க தான் அமைச்சர். இன்னைக்கு வெற்றி பெற்ற பல பேர் அமைச்சருங்க. எப்படி ஒரு துறையை நடத்துவாங்க? ஒரு ஜீவா சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுக அதிமுக ஜெயிச்சு உள்ள போறாங்க. அவங்களாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். கேள்வி கேட்பாங்க. யாரா சொல்லுங்க, காவிரி தண்ணீர் சிக்கலை பத்தி பேச சொல்லுங்க. முல்லை பெரியாறுல எத்தனை அடி சுப்ரீம் கோர்ட்டை எத்தனை அடி உயரத்தில் வந்து கட்ட சொல்லி தீர்ப்பு சொல்ல சொல்லுங்க. நான் காவிரி நடுவர் மன்றம் என்ன தீர்ப்பு வழங்கி சொல்ல சொல்லுங்க, பேச சொல்லுங்க. எதுவுமே தெரியாது. அப்போ மாற்றம் 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 சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தை வந்து தவறா வழிநடத்தி குடும்பம் வரைக்கும் போய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலங்காலமா வந்து கொள்கை சார்ந்த வாக்காளர் கூட நீங்க சிதைச்சு உடைச்சு உண்ணலாமாக்கிட்டீங்க. இது உண்மைக்கே வந்து தமிழ்நாட்டிற்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் கொடுக்கும். இது வந்து எப்படி நடத்த, ஏன்னா வந்து இன்னைக்கு ஏற்கனவே வந்து தமிழ்நாடுனால ஒன்றிய அரசுக்கு ஆகாது, தமிழ்நாடுனால ஒன்றிய அரசுக்கு ஆகாது. நீங்க எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டை நடத்துறதுக்கு, இந்த துறைகளை நடத்துறதுக்கு எங்க இருந்து வந்து எக்கனாமிக்கல் சோர்சஸ் எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? யார் இருக்கா உங்களை வழி நடத்துறதுக்கு? யார் இருக்கா? இல்ல, இதெல்லாம் ஒரு கட்சி யோசிக்காம வந்து அரசியல் நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல், இல்ல அரசியல் தான் வாழ்க்கை அப்படின்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? இந்த அடிப்படையான விஷயங்களை அவங்க சைட்ல இருந்து கவனிச்சிருப்பாங்க. நான் உங்களோட முதற்கட்ட விஜயகாந்த் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ தாங்க. அவர் காலகட்டங்களில் சோசியல் மீடியா இல்ல. விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ. சோசியல் மீடியா இருக்கு, சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. மக்கள்கிட்ட நேரடியா சென்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமலேயே வெற்றி பெற்று வர்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த டிஜிட்டல் வேர்ல்டை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மண்டல வாரியாக இந்த வாக்கு வித்தியாசமும் சரி, எண்ணிக்கையும் என்ன மாற்றத்தை கடந்த தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது கொடுத்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை மேஜிக் வால் மூலமாக விளக்குவதற்காக சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, ஓவர் டு யூ. நிச்சயமாக காயத்ரி, தற்போது நாம் பார்த்தோம் என்றால் திமுக அதிமுக இந்த இருபெரும் கட்சிகளுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தாவேக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம மண்டல வாரியாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் மேற்கு மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேற்கு மாவட்டங்கள்ல மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் 42. அதுல 18 தொகுதிகளை தாவேக கைப்பற்றி இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்ற முறை 13 தொகுதிகள் லீடிங்ல இருக்காங்க. 3 தொகுதிகள் சென்ற தேர்தலோட ஒப்பிடும் போது அவங்க இழந்திருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தற்போது அவங்க 11 தொகுதிகள்ல முன்னிலை இருக்காங்க. கடந்த முறையை ஒப்பிடும் போது 15 தொகுதிகளை அவங்க இழந்திருக்காங்க. இந்த இடத்துல பெரும்பாலும் அதிமுகவுடைய தொகுதிகளை தாவேக கைப்பற்றி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்க்கும்போது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதிமுகவுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாக இருந்து வந்தது. அந்த வகையில தற்போது தாவேக இங்க 23 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. டிஎம்கே கூட்டணி 24 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. 14 இடங்களை சென்ற தேர்தலோட ஒப்பிடும்போது திமுக இழந்திருக்கிறது. அதுவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 9 இடங்களை இழந்திருக்கு. இது இரண்டையும் சேர்த்து தாவேக 23 இடங்களை கைப்பற்றி இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக வடக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது பாரம்பரியமாக திமுக உடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்து வந்திருக்கிறது. ஏன் நம்ம பார்த்தோமே ஆனால் அதிமுகவால கூட இதுல பல தொகுதிகளை கைப்பற்ற முடியாத நிலை பல காலமா இருந்து வந்திருக்கு. ஆனா இம்முறை கிட்டத்தட்ட 50 தொகுதிகள், மொத்தம் இருக்கக்கூடிய 100 தொகுதிகள்ல 50 தொகுதிகளை தாவேக கைப்பற்றி இருக்கு. அதிமுக 30 தொகுதிகளையும் திமுக 20 தொகுதிகளையும் எடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா திமுக உடைய 49 தொகுதிகளை தான் தாவேக எடுத்திருக்கு. இந்த
பிக் டிஃபரன்ஸை நம்ம எங்களால பார்க்க முடியுது. அதிமுக ஒரு தொகுதியை சென்ற தேர்தலோட ஒப்பிடும்போது இப்ப இழந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்க்கும்போது காவிரி டெல்டா மாவட்டங்கள். காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 தேர்தலில் திமுகவுக்கு பெரும் பலனளித்த தொகுதிகள் அப்படின்னு குறிப்பிடலாம். இப்ப பார்த்தோம்னா அதுல 21 தொகுதிகளை திமுக இழந்திருக்காங்க. 15 தொகுதிகளில் தான் இப்ப முன்னிலையில இருக்காங்க. தாவேகா 15 தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க. அதிமுக 11 தொகுதிகள். அதாவது சென்ற முறை அவங்க அந்த பகுதிகளில் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த முறை 6 தொகுதிகளை கூடுதலா அங்க முன்னிலையில இருக்கிறத இங்க பார்க்க முடியுது. சோ இப்ப விமர்சகர்கள் பெரும்பாலும் சொன்னது என்னன்னா, தாவேக யாரோட வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்றது பத்தி விமர்சனம் முன்வைக்கும் போது திமுக அதிமுக இரு கட்சிகளுடைய வாக்குகளையும் அவங்க பிரிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தாவேக ஒரு ஸ்பாயிலரா இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது போன்ற ஒரு சூழலை நம்மளால இந்த மண்டல வாரியான தொகுதி முன்னிலை நிலவரத்தை வைத்து பார்க்க முடிகிறது. காயத்ரி, ரஞ்சனி, யாருக்கான வாக்கு சதவிகிதம் தாவேகாவிற்கான வாக்கு வங்கியாக மாறி இருக்கிறது என்பதை மேஜிக் வால் மூலமாக விளக்கி இருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு கருத்து தகவல் அடிப்படையில் நம்ம சந்திக்கலாம். அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அறந்தாங்கில தாவேகாவினுடைய பர்வேஷ் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி செய்தி என்பது தற்போது முன்னணி தகவலாக வந்து கொண்டிருக்கிறது. பல தொகுதிகளின் வெற்றி நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. திருவிக நகர் தொகுதியில் கூட தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அங்கு தோல்வியை சந்தித்திருக்கிறார். மதுரை மத்தி தொகுதியில் தாவேகாவினுடைய முஸ்தபா வெற்றி பெற்றிருக்கிறார். மதுரை மத்தி தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் ராஜன், சுந்தர் சி ஆகியோர் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஃபைட் இருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்பட்டது பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கும் சுந்தர் சிக்கும். ஆனால் தாவேகாவினுடைய முஸ்தபா இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரங்கில் தற்போது தாவேகா ஆதரவாளர் திரு ஜேம்ஸ் மார்டினும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் உங்களோட கருத்து. ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் நீங்களுமாகலாம் ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினர் வே இறையன்பு ஐஏஎஸ் ரிட்டையர்ட், இடம் சோனா காலேஜ். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9442272773. அதாவது மக்கள் எஜமானர்கள், நீ சரியா செய்யலையா உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு. ஆனா இங்க அதிமுக சரியா செய்யல, அந்த மாதிரி மனநிலைக்கெல்லாம் அவங்க வரல. வந்திருந்தா அவங்க டோட்டலா ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை நாங்களும் வரணும்னு போட்டிருக்காங்க, விஜயும் வரணும்னு தான் போட்டிருக்காங்க. அப்படித்தான் நீங்க பார்க்கணும். சரி, திரு குமரகுருபர், உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த அமர்வுல வந்து பேசும்போது வந்து பிஜேபியினுடைய நாராயணனை குறிப்பிட்டிருந்தாரு. அவங்களுடைய தோல்விக்கான காரணத்தை பிஜேபி ஆய்வு செய்யணும் அப்படின்னு. திமுகவும் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனா இப்போ இங்க செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், அறிவிப்பு நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கீம்ஸ், இது எதுவுமே வந்து இந்த தேர்தல்ல அப்படிங்கிறது மக்கள் அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலையா? எந்த அடிப்படையிலிருந்து இப்படியான ஒரு மாற்றம் அப்படிங்கறத நோக்கி மக்கள் நகர்ந்தாங்க? இல்ல, மக்கள் இந்த தடவை வந்து ஓட்டு நிதானமா யோசிச்சு சிந்திச்சு அப்படிலாம் யோசிக்கல. அவங்க வந்து முதல் எடுத்த உடனே திமுக இருக்கக்கூடாது, திமுகவோட அந்த 5 வருஷம் ஆட்சி வந்து மக்கள் அவ்வளவு கொடுமையை சந்திச்சுட்டு இந்த ஆட்சி எப்போ போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விஜய்னு ஒரு ஃபேக்டர் வரும்போது, ஏற்கனவே அதிமுகவை பார்த்துட்டோம், திமுகவும் பார்த்துட்டோம், அதிமுகவை பார்த்துட்டோம், வேணாம் இப்போ புதுசாக ஒருத்தருக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போட்டிருக்காங்களே தவிர யாரும் யோசிச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. எப்பவுமே நடுவில் ஒரு 25% எப்பவுமே நடுவில் ஓட்டிருக்கோம். அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். இந்த தடவை அவங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணி இந்த விஜய்க்கு போட்டிருக்காங்க. விஜயோட ஒரு வெற்றியோ நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல. ஏன்னா இந்த மாதிரி வரலாற்றில் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் தான் முதல்ல 77 முதல்ல ஆட்சி அமைச்சு கட்சி ஆரம்பிச்சு 67 தேர்தல தான் வந்து தன்னோட அரசியல் பிரவேசம் விஜய் குறிப்பிட்டுக்கிட்டே இருந்தார். 67 தப்பா சொல்றீங்க, 67 அவங்க ஆட்சி முதல்ல கட்சி ஆரம்பிக்கல. அவர் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தான் தன்னோட ஒப்பீடா வச்சிருந்தார். அவரு இல்ல, நான் என்னோட கருத்து என்னன்னா 77 முதல்ல கட்சி ஆரம்பிச்சு அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சவர் யாருன்னா எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் இவர் இங்க தமிழ்நாட்டுல. அதனால அந்த உழைப்பை நம்ம சாதாரண மதிப்பிட முடியாது. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும், பட் இவர் ஜெயிப்பார் நேற்று நைட் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது ரெண்டு தான் வித்தியாசம். இது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனை தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு உண்டான வெற்றிக்கு உண்டான காரணத்தையும் நம்ம வந்து யோசிக்கும் போது இந்த பக்கம் தோல்விக்கு உண்டான காரணத்தையும் கண்டிப்பாக ஆய்வு செய்து தான் பார்க்கணும். ஆய்வு செய்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சின்னா என்றைக்குமே ஆய்வு பண்ணாமல் எதுவும் சரியாக வராது.
இல்ல இப்போ தமிழகத்துல திமுக இல்லாம வேற யார் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் மறைமுகமா வந்து அது பிஜேபியினுடைய ஆட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிற பரப்புரை தேர்தல் களத்துல முன்வைக்கப்பட்டது. ஜென்ராம் கூட வந்து அது யாராக இருந்தாலும் பாஜகவினுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப அப்படியான ஒரு புரிதல்ல தான் வந்து விஜயனுடைய இந்த முன்னணி நிலவரத்தையோ வெற்றியை நோக்கி நகர்றதையோ பார்க்கணும். இல்ல அவரு வந்து எப்படி எது எங்க போனாலும் கடைசியில கொண்டு வந்து பாஜக இணைச்சிடுவாரு. அவரோட கருத்து இந்த மக்கள்கிட்ட எங்கேயுமே பாஜக நான் பார்த்த வரைக்கும் பாஜக எல்லாம் பார்க்கல, அதிமுக எல்லாம் பார்க்கல. திமுக வேண்டாம், அடுத்தது யாருன்னு பார்த்தா நல்ல கவர்ச்சியான ஒரு தலைவர் இருந்தார், அவருக்கு எல்லாரும் போட்டாங்க. நடுநிலையான மக்கள் கூட நிறைய பேர் சிந்திச்சு வாக்களிக்கும் கூட அவங்க குழந்தைகள் சொல்றதுனால எனக்கு நிறைய பேர் சொன்னது என்னோட குழந்தைகள் ஆசைப்பட்டாங்க, என் மகன் மகள் சொன்னா நான் ஓட்டு போட்டேன்னு. இந்த மாதிரி என்னோட அனுபவத்தில் தமிழ்நாடு அரசியலில் யாருமே என் பையன் சொன்னான்னு ஓட்டு போட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்கு ஓட்டு போட்டது என் பையன் சொன்னான்னு பொண்ணு சொன்னாங்கன்னு, அதனால நான் ஓட்டு போட்டுச்சு. இது அவர் எப்படி எடுத்துக்கிட்டு போறாரு அப்படிங்கிறது தான் இனிமேல் விஜய் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சவால். அவர் ஆட்சி தன்னிச்சையா அமைச்சாருன்னா அவர்கிட்ட இருக்கிற சவால்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது வெற்றி நிலவரங்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடுமலை தொகுதியில திமுகவினுடைய மு. ஜெயக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு முன்பாகவே பல்வேறு தொகுதியினுடைய வெற்றி மற்றும் முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலைப்படி உடுமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கிறார். 9வது முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாக இருக்கிறார் என்ற கருத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்த தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா வால்பாறையில திமுக வேட்பாளர் சுதாகர் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளில் அந்த இறுதி சுற்று அப்படிங்கிறது எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வெளியாகி கொண்டிருக்கிறது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தாவேகாவினுடைய கீர்த்தனா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த வெற்றி நிலவரங்களையும் முன்னணி நிலவரங்களையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலைப்படி தாவேக 111 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 66 இடங்களிலும் அதிமுக 57 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. இந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் இளங்கோ வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கும் விருந்தினர்களோடு பேசலாம். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் உங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நம்ம கணிச்சிருக்க முடியும் எதை நோக்கி நகருது அப்படின்னு. நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ள வந்து சொல்லப்பட்டது. அதாவது எம்ஜிஆர் அந்த வாக்கு சதவீதத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தேடிக்கிட்டாரோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி அப்படிங்கிறது விஜய்க்கு நகர்ந்திருக்கு அப்படின்னு. ஆனா ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல பரவலா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அடிப்படையில திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாய்ப்பு மக்கள் மறுத்திருப்பாங்க? இல்லை, நீங்கள் சொன்ன அந்த ஃபேக்டர் தான் சார் கூட ரொம்ப தெளிவாக சொன்னார். குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உரையாடல்கள் வந்தது. ஆனால் அதை நம்ம ரொம்ப அலட்சியமாக சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டோம். எங்கள் பேத்தி ஆசைப்படுது சார் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி என்னை கேட்குது, என் பொண்ணு வந்து நீ போடலைன்னா உன்கிட்ட பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு.